स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமः. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாணவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலான் இருக்கேன். எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம். அந்த ஆலோசனை இப்போ உடனே நிறைவேற்ற முடியாது, ஆனால் இனி வருங்காலங்களில் அது நிறைவேற்றலாம். என்ன ஆலோசனை அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி கருத்தரங்கு நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது எப்படி வரணும்? சும்மா கையை வீசிட்டு வந்துடலாமா? வரலாமா? பின்ன எப்படி வரணும்? ஒரு குறிப்பேடும் எழுதுகோலும் கையில் இருக்கணும். அப்போ தான் நாம் விஷயத்தை தெரிகிறதுக்காக போகிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா நிர்வாகம் சொல்லியிருக்கு, அதனால் நான் போய் உட்காந்துட்டு வரேன், அவ்வளோதான். சரி, அவங்க கரகோஷம் எழுப்பும்போது நாமும் கரகோஷம் எழுப்ப வேண்டியது. அவங்க சும்மா இருந்தால் நாமும் சும்மா இருந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியது. காதில் சில வேளை கேட்கும் அல்லது கேட்காமலும் இருக்கும். கேட்டாலும் இந்த காது வழியாக போயிடும். அப்படி தானே? இப்போ அம்மா பேசும்போது சொன்னாங்க, பசி வந்தால் பத்தும் பறந்துடும்னு சொன்னாங்க இல்லையா? இது முன்னாடியே எத்தனை பேருக்கு தெரியும் எந்த பத்துன்னு சொல்லி? கை தூங்குவோம். எனக்கு இந்த 10 எதுன்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு ஆள் தான், 2. சரி, இப்போ அவங்க சொன்ன பிறகு இப்போ எனக்கு தெரியும், அதனால் நான் இந்த 10 சொல்ல முடியும் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருந்திருக்கணும்? நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அவங்க சொல்லும்போது என்னது குறிப்பு எடுத்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அக்கறையோடு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை, விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது சாதாரணமாக சொல்லுவாங்க, அது அந்த வார்த்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனாலும் சொல்லுவோம் விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது அடித்ததுக்காக அழுகிறது அப்படி சொல்லுவாங்க, அல்லது கூலிக்கு மாரடிக்கிறது அப்படி சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடித்தாங்க என்னால் அழுதேன்னு இருக்கக்கூடாது, வலிச்சா அழணும். அடிபட்டு வலிக்கலைன்னா அழக்கூடாது. அதே மாதிரி மாரடிக்கிறது இப்பெல்லாம் கிடையாது, முன்னாடி இருக்கும். தெரியுமா மாரடிக்கிறேன்னா என்னன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும் மாரடிக்கிறேன்னா? ஒரே ஒரு அம்மாவுக்கு தான் தெரியுது. இங்கே 2 பேர். அதாவது முன்காலத்தில் எல்லாம் யாரோ இறந்தாச்சுன்னா வீட்டுக்கு முன்ன அந்த இது ஒரு ஓலை இது வச்சு கட்டிட்டு சுற்றி சுற்றி தினசரி ஒரு 10 நாளைக்கு அம்மாடி தாயாரேன்னு மாரடிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அது என்ன பண்ணுவாங்க உறவினர்கள், அது உண்மையிலேயே அது ரொம்ப மனோதத்துவ ரீதியானது. அதாவது உறவினர்களுடைய துன்பம் அல்லது அந்த துயரம் அப்படி போய் அந்த இழப்பு அவர்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் வைத்தது அது. ஆனால் பிறகு என்ன ஆகி போச்சுது அப்படின்னா, இவங்களுக்கு அதில் பெரிய வருத்தம் இல்லைன்னாலும் அது வழக்கமாக பண்ணணுமே 10 நாள் அப்படிங்கிறதுக்காக ஏதோ குறிப்பிட்ட நேரம் நடக்கும். பணம் கொடுத்து ஆளை கொண்டு வந்து அவங்க அடிப்பாங்க, அம்மாடி தாயாரே போயிட்டியே அப்படி சொல்லி. மனப்பூர்வமாக இல்லை, பணத்துக்காக. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் நாம் அக்கறையோடு, அதாவது சாஸ்திரம் சொல்லும்போது சொல்லுகிற ஸ்ரத்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுது. ஸ்ரத்தையோடு பண்ணணும். ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணால் அது பயன்படாது. ஸ்ரத்தை வேணும்னா என்ன வேணும்? மனக்குவிவு வேண்டும். மனசை செம்மைப்படுத்த வேண்டும். மனம் குவிந்தால்தான், மனம் நாம் சொல்றதை கேட்டால்தான் நாம் எந்த காரியத்திலையும் சிறப்பாக செயல்பட முடியும். விவேகானந்த சாமி சொல்றார், he conquers all who conquers self அப்படின்னு சொல்றார். அதாவது அவன் எல்லாவற்றையும் அடக்குவான்னு வெல்வான்னு எடுத்துங்க. காண்குவருக்கு நீங்கள் என்ன பொருள் சொன்னாலும் சரிதான். அவன் எல்லாவற்றையும் வெல்வான். யார் அப்படின்னா, யார் தன்னை வென்றானோ அவன் அப்படி சொல்லி. நான் அதை சாதாரணமாக எங்கள் மாணவர்கள்ட்ட சொல்கிறது, நீ சொல்கிறத நீ கேட்டேன்னா நீ சொல்கிறத உலகம் கேட்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் சொல்கிறத நாம் கேட்குறோமா இல்லையா? நாம் சொல்கிற மாதிரி நாம் கேட்குறோமா? நீங்கள் எல்லாரும் நீங்கள் சொல்கிறத நீங்களே கேட்பீங்களா?
நீங்க முடிவு பண்ற விஷயத்தை அப்படியே உங்களால கடைபிடிக்க முடியுமா? சும்மா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன்னா தெரியும். காலையில 4 மணிக்கு எழும்பி படிக்கணும்னு நினைப்போம், முடிவு பண்ணியிருப்போம். அதுக்காக கடிகாரத்தை 4 மணிக்கு சத்தமிடும்படியாக ஏற்பாடு பண்ணிட்டு படுப்போம். அது காலையில் சரியாக 4 மணிக்கு, அது அதனுடைய வேலையை ஒழுங்காக பண்ணும். அதில் ஒன்று அது ஒழுங்காக இருக்கும். நீங்கள் 4 மணிக்குன்னா 4 மணிக்கு சத்தம் போடுவோம். அந்த 4 மணிக்கு அதுக்கு ட்ரிங்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே படப்படா எழுந்து உட்காந்து படிக்க தொடங்குவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்னமா பண்ணுவீங்க? படார்னு அதுக்கு தலையில் ஒரு அடி, திருப்பி இப்படி படுத்திருக்கவங்க இந்த பக்கமாக மாறி படுத்துப்போம். அப்போ நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கல. முதல்ல நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க தொடங்கினால் நீங்கள் சொல்கிறத உலகம் கேட்கும். நான் சொல்லலை, விவேகானந்த சாமி சொல்கிறார். இப்போ இந்த மன ஒருமைப்பாடு முக்கியம். இப்போ ஆன்மீகத்தை பற்றி நாம் பேசணும். ஆன்மீகம்னா என்னான்னு 2 பேர் 2 கருத்து சொல்லியாச்சு. நான் புதுசாக 3வது ஒரு கருத்தை சொல்கிறேன். இதில் எது சரின்னு உங்களுக்கு தோணுது அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். பரவாயில்ல, இந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. நான் நினச்சேன் இப்போ உள்ள மாணவர்கள்லாம் இந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க, திரைப்படத்தில் வர பாட்டு மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, பாராட்டணும் உங்களை. ஏன்னா ஓஹோ, உங்களை பாராட்டினா நீங்கள் கரகோஷம் பண்ணுவீங்க. சரி, நல்லது. இப்போ ஆன்மீகம்னா என்னான்னு பார்ப்போம். ஆன்மீகம் அப்படிங்கிறது அதனுடைய நிறைநிலை என்னன்னா தன்னை அறிதல். விவேகானந்த சாமி சொல்றார், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் அப்படின்னு சொல்றார். வாட் இஸ் த கோல் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் த கோல் அவர் சொல்றார். வாட் இஸ் த வே? அப்போ அவர் சொல்றார், பை ஒன் ஆர் மோர் ஆர் ஆல் டு ரீச் த கோல் அப்படி சொல்றார். ஒன்றின் மூலமாகவோ பலவற்றின் மூலமாகவோ அனைத்தின் மூலமாகவோ அந்த லட்சியத்தை எட்டிப்பிடி. லட்சியம் என்னன்னா உன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை உணர்ந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திர நீ சொல்வாய் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி நம்மை அறிதல். இப்போ நம்ம பற்றி நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதம்மா? பெண்கள்லாம் கொஞ்சம் கோழிகள் போல இருக்கு. ஆண்கள்கிட்ட கேட்போம், எப்படி நீ யாருன்னு கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். பார்த்தீங்களா, அவங்க தான் தைரியமாக சொல்லுவாங்க, ஆண் சிங்கங்கள். இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் இப்போ ஆமான்னு சொல்லுவீங்க போல இருக்கு. இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடியும். சரி, நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? யாராவது தைரியசாலி எழும்பலாம். நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன், நீங்கள் பதில் சொல்லணும். யாராவது ஒரு தைரியம் உள்ளவங்க பார்ப்போம். ஒரு வீராங்கனை அல்லது ஒரு வீரர், சத்ரபதி சிவாஜியை போன்ற ஒரு வீரர் அல்லது ஜான்சி ராணியை போன்ற ஒரு வீராங்கனை, யாராவது ஒருத்தர் எழும்புங்க பார்ப்போம். வீரம் உள்ளவங்க யாராவது இருக்காங்களா பார்க்கணும். வீரம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க போல இருக்கே. இத்தனை பேர்ல ஒருத்தருக்கு தைரியம் இல்லையா? நான் ஒரு கேள்வி, என்ன கேள்வியும் சொல்லியாச்சுமோ இல்லே, நீ யாருன்னு கேட்க போறேன், அவ்வளவுதான். நான் மாணவர்கள், சரி இல்லை சரி இருக்கட்டும், நீங்களே இப்போ மாணவர்கள்லாம் தைரியம் இல்லை, நீங்க சொல்லுங்க, நீங்க யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? எழும்புங்க எழும்பு, நீங்க தைரியத்தை பாராட்டுறோம். இப்போ அவங்களுடைய தைரியத்தை பாராட்டி நீங்கள் ஒரு கரகோஷம் பண்ணலாம். ஏன்னா விவேகானந்த சாமி சொல்றார், பலமே வாழ்வு பலமின்மையே மரணம் அப்படி சொல்றார். பலம்தான் வாழ்வு, பலமின்மையே மரணம். ஏன் நம்மால முடியலை அப்படின்னா நமக்கு தன்னம்பிக்கை இல்லை. விவேகானந்த சாமி சொல்றார், பண்டைய மதங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை நாத்திகன் என்று சொன்னது. ஆனால் நான் சொல்கிறேன், யாருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவன் நாத்திகன், அவன் ஆத்திகன் அல்ல. ஆனா இப்ப அவங்க தன்னம்பிக்கையோட எழுப்பி இருக்காங்க, அதனால இவங்க தான் ஆத்மீகம். சொல்லுங்க, இங்க ஒரு ஆத்மா, சரி உட்காருங்க. அவங்க ஆத்மான்னு சொல்லி இருக்காங்க, ஒத்துக்கிறீங்களா நீங்கள்லாம்? நாங்கள்லாம் ஆத்மான்னு சொல்லி
இந்த ஆத்மா வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ வந்து உட்கார சொன்னாங்க, வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு விடுப்பே எடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? இந்த கல்லூரிக்கு நம்ம வந்து இங்கே வந்து இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் இன்றைக்கி வராமல் கூட இருந்திருக்கலாம்னு கூட நினைப்பீங்க. இப்போ ஆன்மீகம்னா என்னன்னு ஒன்று பார்ப்போம். ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது, லௌகீகம்னு ஒன்று இருக்குது. ஆன்மீகம்னா அது இறை சம்பந்தமானது, லௌகீகம்னா அது உலக சம்பந்தமானது. கேள்விப்பட்டிருக்கிறீங்க? லௌகீகம் ஆன்மீகம் இந்த ரெண்டு வார்த்தைகளும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்போ ஒவ்வொரு விஷயமா கேட்குறேன். எது ஆன்மீகம் எது லௌகீகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். காலையில் எழும்பின உடனே நாம் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? என்ன சொன்னாங்க? தைரியமாக சொல்லுங்க, ஒன்று தப்புன்னு தான் பரவாயில்ல, சொல்லுங்க. காலையில் எழும்பினோடனே என்ன பண்ணுவோம்? கேட்கல. டைம் பார்ப்பீங்க. ஓஹோ, அது சரி. எத்தனை மணி? 8 மணி ஆச்சா இல்லையான்னு. சரி, டைம் பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? என்ன? வாட்ஸ்அப் பார்ப்பாங்க. வாட்ஸ்அப் பார்ப்பாங்க. வேண்டியதான், கண்டிப்பாக வேண்டியதான். சரி, அதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? அம்மாவை தேடுவோமா? எதுக்கு அம்மா எதுக்கு தேடுறீங்க? சாப்பாடு வேணும்னு சொல்லி. சரி, இப்போ நீங்க காலையில் எழும்பின உடனே நேரத்தை பார்ப்பது, வாட்ஸ்அப் பார்ப்பது, அம்மாவை தேடுவது உணவுக்காக, இதெல்லாம் ஆன்மீகமா லௌகீகமா? எது லௌகீகம்? உங்க முதல்வர் சொல்றார் லௌகீகமா, நீங்கள்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க? முதல்வர் என்ன சொன்னாலும் ஒத்துக்கணும்னு சொல்லி வச்சிருக்காரா? அப்படி ஒன்றும் இல்லையே, ஆனால் ஒத்துக்கிறாங்க. சரி, இப்போ லௌகீகம் இதெல்லாம் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு ஆலோசிச்சு அதையே சொல்லலாமே. இந்த நாள் என்ன செய்தீங்க? காலையில் எழும்பி வாட்ஸ்அப் பார்த்தாச்சு. ஓ, அதுக்கு பிறகு தான் பல்லு தேய்ப்பீங்களா? சாப்பிட்டு தான் பல்லு தேய்ப்பீங்களா? ஐயா, அப்படியா? நான் கொஞ்சம் வித்தியாசமாக நினைச்சிருந்தேன், பல்ல தேய்ச்சி தான் சாப்பிடுவோம் சொல்லி. சரி, பல்லு தேய்க்கிறோம். இது ஆன்மீகமா லௌகீகமா? சொல்ல தயக்கம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பயம் இருக்குன்னு அர்த்தம். பயப்படாம சொல்லுங்க. எந்த அபராதம் விதிக்க மாட்டாங்க, எந்த தண்டனையும் கிடையாது. சரி, பல்லு தேய்ச்சிட்டோம், குளிச்சிட்டோம், சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? சாமி கும்பிடுவீங்களா? பிரின்சிபால் தான் சொன்னார். அது சரி, சாமி கும்பிடுவீங்களா? சரி, இது ஆன்மீகமா லௌகீகமா? ஆன்மீகம். பரவாயில்ல, இது ஆன்மீகங்கிறது சத்தமாக சொல்கிறாங்க எல்லாரும். ரைட். இப்போ இது ஆன்மீகம், முதல்ல சொன்னாலாம் லௌகீகம். இப்போ நீங்கள் கல்லூரிக்கு வரீங்க, கல்லூரியிலேருந்து பாடம் கேட்டு இருக்கீங்க, இது ஆன்மீகமா லௌகீகமா? என்னது? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, எனக்கு ஒரு காது இடது. ஆன்மீகம். பள்ளிக்கூடத்தில் பாடம் கேட்குறது ஆன்மீகம் இல்லையா? அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களே, எப்படிமா? பள்ளிக்கூடத்தில் பாடம் கேட்பது ஆன்மீகம் அப்படின்னுள்ளவங்கெல்லாம் கை தூக்கு பார்ப்போம். 1 2 2.5 3 4 5 5 5.5 6 6.5 6 தான். இல்லை, பாடம் கேட்பது லௌகீகம் அப்படின்னுள்ளவங்க கை தூக்குங்க. 1 2 3, ஒரே ஆள் 2 கை தூக்க கூடாது. 4 5 6 7 8 9. சரி, இப்போ பாடம் கேட்பது லௌகீகம். மாலையில் போய் வீட்டில் படிக்கிறதுக்கு முன்னாடி குத்து விளக்கேற்றி நாமம் சொல்றது, இது ஆன்மீகமா லௌகீகமா? ஆன்மீகம். தூங்குறதும் ஆன்மீகம்தான். இல்லை இல்லை, சொல்றதுல தப்பு கிடையாது. அவருடைய கருத்தை தைரியமாக சொன்னார், என்னால் பாராட்டணும்.
ஸோ தூங்குறது ஆன்மீகம், பிரார்த்தனை பண்றது, நாமம் சொல்றது ஆன்மீகம், சாப்பிட்றது, கல்லூரிக்கு வர்றது, பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது, இதெல்லாம் லௌகீகம். இது நம்முடைய எண்ணம், தப்பு கிடையாது, நாம நினைக்கலாம். ஆனால் சரியான உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்மீகம் எது, லௌகிகம் எதுன்னு நாம் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம், ஏன்னா அவங்க 2 பேர் சொன்ன ஆன்மீகத்தில் நான் போய் குறுக்கிட விரும்பலை. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம், முதல்ல நான் யார் என்பதை தெளிவுபடுத்தினோன்னா இந்த ஆன்மீக லௌகிகம் தெரிஞ்சிடும். நான் யாருன்னு சொல்லும்போது அவங்க ஆன்மா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் பேரை சொல்லுவீங்க, உங்கள் அப்பா பேர் சொல்லுவீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சொல்லுவீங்க, எந்த ஊர் சொல்லுவீங்க, எவ்வளோ உயரம், எவ்வளோ எடை, இதெல்லாம் சொல்லுவோம், என்ன நிறம், இதெல்லாம் சொல்லுவோம். இது நமக்கு தெரிஞ்ச நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை. இப்போ நமக்குள்ளால நான் இன்னொரு 3 கேள்விகள், மிக எளிதான கேள்விகள் கேட்குறேன். நீங்கள் ஆம் அல்லது இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லணும், பதில் சொல்லணும்னு இல்லை. ஆமார் இல்லை, நல்ல உங்களுக்கு புரிய மாதிரி தமிழில் சொன்னால் எஸ் ஆர் நோ. நமக்கு எல்லாருக்கும் உடம்பு இருக்குது, எஸ் ஆம். உயிர் இருக்கு, எஸ். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாம இறந்து விடுவோம், எஸ். அது ரொம்ப எஸ் வருது, சரி. ஸோ இப்போ 3 விஷயங்களும் ஒத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்று உடம்பு இருக்கிறது, உயிர் இருக்கிறது, என்றாவது ஒரு நாள் இறந்து படுவோம். இல்லை சந்தேகம் இல்லையா இருக்கும்? எல்லாரும் ஒத்துக்கிறீங்க தானே? ரைட். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். இதில் நீங்கள் எஸ்ஆர் நோ சொன்னால் போதாது, எதுன்னு சொல்லணும். 2 விஷயம் இருக்கும், அதில் எது அப்படின்னு சொல்லணும். நானுங்கிறது உடம்பா உயிரா? முதல்ல உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, செத்து போவோம் சொல்லிட்டீங்க. நானுங்கிறது உடம்பா உயிரா? பிரின்சிபால் சொல்றது நீங்க சொல்லக்கூடாது, நீங்க உங்க கருத்தை சொல்லணும். நானுங்கிறது உடம்பா உயிரா? நீங்க உடம்பு சொல்றீங்க, அவங்கெல்லாம் நிறைய உயிர் இல்லையா சொல்றாங்க. உயிர் தான் இல்லையா? அவர் உங்க முதல்வர் உடம்பு சொல்றாரு. ஏதோ சரீரம் எடுத்துக்கோ, முதல்வர் சொல்லுறதை எடுத்துக்குமா, நீங்க சொல்ற எடுத்துக்கிடுமா? என்ன கேட்கல எனக்கு. முதல்வர் சொல்லுதாங்க கரெக்ட். அப்படி ஒரு முதல்வர் என்ன சொன்னாலும் ஆமா சொல்ல வேண்டியதுதான். நானுங்கிறது உடம்பு இல்லை, உயிர். ஏன் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரியவர், ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோ, என்ன பேர், ஏதாவது ஒரு பேர் சொல்லி அங்கே நீங்கள் யாராவது பேர் இருந்தால் அது வேறு கஷ்டமாயிடும். ஒருவர் இறந்துட்டார், அதாவது உயிர் அவருடைய உடம்புல இருந்து போயிடுச்சு. அப்போ அவர் என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? ஐயோ போயிட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு அங்கே தான் இருக்கும், ஆனால் கூட என்ன சொல்லுவாங்க? பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரிடங்காட்டிடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் ஒழுகி நினைப்பொழிந்தாரே அப்படின்னு ஒரு பெரியவர் சித்தர் சொல்லியிருக்கார். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரிடங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து அழுவாங்கோ. ஐயோ போயிட்டாரேன்னு சொல்லி ஒப்பாரி வைப்பாங்கோ. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே கொண்டு போய் தகனம் அல்லது அடக்கம் பண்ணிட்டு குளிச்சுட்டு மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த சித்தர். ஸோ அங்கே இருக்கும்போதே, அந்த உடம்பு இருக்கும்போதே அவர் போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உடம்பு நானா? அந்த உடம்பு அவராக இருந்தால் என்ன சொல்லணும்? அவர் அங்கே தானே இருக்கிறார். அப்போ அந்த உடம்பு நான் இல்லை, உயிர் தான் நான். உயிர் போனால் அவர் போயிட்டார், அவ்வளோதான். இதான் நம்முடைய வழக்கம், அதான் உண்மையும் கூட. இப்போ நான்ங்கிறது எது? உயிர். அடுத்த கேள்வி, உயிர் சாகுமா? சாகாது. சாகுமா? சாகாது. நான் நினைக்கிறேன் எல்லா மதத்துலையும் அது அப்படித்தான் இருக்கும்னு. அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உயிர் சாகும்னு இருக்கா உங்க இதில்? அப்படி ஒரு கிறிஸ்டின் தானே, எப்படி உயிர் சாகுமா? அவருக்கு உறுதி இல்லை, ஒரு மாதிரி
தயங்குறாரு. நீங்க என்னமா சொல்றீங்க? உயிர் சாகுமா சாகாதா? இந்த உடம்பை விட்டு உயிர் போன பிறகு அல்ல மரணத்துக்கு பிறகு உயிர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். சரி. ஸோ அப்போ எல்லா மதத்திலும் எப்படிதான். ஏன்னா அவன் கிறிஸ்தவ மதத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் அதை தெளிவுபடுத்திக்கிறதாக கேட்டேன். ஸோ உயிர் சாகாது. எது அழியும்? உடம்பு தான் அழியும், உயிர் அழியாது. கீதையில தெளிவா சொல்லி இருக்கு. நைனஞ்சந்திருந்தி சஸ்திராணி நைனந்த கதிபாவ நச்சைனம் கிளேதேந்தியா சோஷயதி மாறுத. உன்னை வாயுதங்கள் வெட்டாது, தீ எரிக்காது, நீர் நினைக்காது, காற்று உலர்த்தாது அப்படின்னு சொல்லி இருக்குது. இது அழியாது. ஆனா அந்த உயிர் உடம்பை விட்டு போயிட்டுனா உடம்பு அழிஞ்சிடும். இப்போ இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட. உயிர்தான் நான், உயிர் சாகாது அப்படின்னா நமக்கு மரணம் உண்டா? நாம சாவமா? நீங்க அவர் சொல்றதே நீங்க சொல்றீங்க, அவருக்கு இருக்குதானே, மெதுவா சொல்றாரு. எப்படி? அதாவது உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, உயிர் தான் நாம், உயிருக்கு மரணம் இல்லை, அப்ப நமக்கு மரணம் உண்டா? நீங்க சாவீங்களா? உங்களுக்கு கணிதத்தை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு விருப்ப பாடம் கணிதம். எனக்கு பாடம் எடுத்தவங்க எஃபனேசர் பால்ராஜ்னு சார் தான் எனக்கு பாடம் எடுத்தாங்க. முன்னிலை இதை விட வகுப்பு பலகை பெருசாக இருக்கும். அவர் இந்த பக்கம் இருந்து எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நிமிஷம் அங்கே இருந்து எழுதுவார். அவர் பாடம் நடத்துகிறத பார்க்குறதுக்கே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் இந்த கல்லூரியுடைய மாணவன், பியூசி. அப்போ எங்கள் காலத்தில் பியூசி, உங்கள் காலத்தில் பியூசி கிடையாது இல்லையா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட். நான் உயிர், உயிர் சாகாது அப்படின்னா நான் எப்படி? நான் சாக மாட்டேன். கரெக்ட், பரவாயில்ல, கணக்கு தெரியுது. அல்லது இப்ப நாம சாகமா சாக மாட்டோமா? சாக மாட்டோம். பாருங்க, 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கட்சி மாறியாச்சு. முதல்ல சொன்னீங்க நாம கண்டிப்பா சத்துடுவோம் அப்படி சொல்லி, இப்ப சொல்றோம் நாம சாகிறது இல்லைன்னு சொல்றோம். உண்மையதான், நமக்கு மரணம் கிடையாது. விவேகானந்த சாமி சொல்ற, அமிர்தசிய புத்ரா, நீ தெய்வத்தினுடைய குழந்தை, தெய்வீகத்தன்மை வாய்ந்தவன், உனக்கு மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் வெளிநாட்டில் பேசினார். அப்ப நமக்கு மரணம் கிடையாது. எதுதான் அழியும்? உடம்பு தான் அழியும். இப்போ ஆன்மீக லௌகியம்னா நான் புரிந்தவரை எப்படின்னு சொன்னா, இந்த உடம்புக்காக எதெல்லாம் செய்கிறோமோ, இந்த உடம்பை வளர்ப்பதற்காக எதெல்லாம் செய்கிறோமோ, இந்த உடம்பை பாதுகாப்பதற்காக எதெல்லாம் செய்கிறோமோ, இந்த உடம்பை அழகுபடுத்துவதற்காக எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் லௌகீகம். என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக, உயிரை வளர்த்துவதற்காக, உயிரை அழகுபடுத்துவதற்காக எதெல்லாம் செய்கிறோனோ அதெல்லாம் ஆன்மீகம். நாம கோவிலுக்கு போறோம், ஆன்மீகம் சொன்னீங்க. அல்லது நாம வீட்டில இருந்து பிரார்த்தனை பண்றது ஆன்மீகம் சொன்னீங்க. சிந்தனை பண்ணி பாருங்க, நாம பிரார்த்தனை பண்றது உடம்புக்காக பண்றோமா, உயிருக்காக பண்றோமா? கேட்கல. இல்ல அவர் ஏதோ சொல்றாரு, அவர் வேற உயிருக்காக சொல்ல, வேற ஏதோ சொல்ற. யாரோ ஒரு சொல்றவங்க கொஞ்சம் எளிமை சத்தமா சொல்லுங்க, என்ன கேட்கல. அவர் எழுப்பி சொன்ன பிறகு கரகோஷம் பண்ணீங்கன்னா சரி. என்ன, எதுக்காக நாம பிரார்த்தனை பண்றது? உயிருக்காகவா உடம்புக்காகவா? யாரோ ஒருத்தர் தைரியமா சொன்னார், ஏன் பயந்து உட்கார்ந்து இருக்கிறார்? எழுப்பி சொல்லுங்க, ஒண்ணு அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அவரை கரகோஷம் பண்ணி சொல்ல விடாம ஆக்காதீங்க. உயிருக்காக உட்காருங்க. நாம உயிருக்காக பண்றோம் அப்படின்னு சொன்னா, நாம பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பண்றோம்? நான் ஒழுங்கா படிக்கல, எப்படியாவது பாஸ் ஆயிடணும்.
எனக்கு ஸ்கூட்டி வேணும், எனக்கு பாஸ் ஆன உடனே வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்ச உடனே அடுத்து என்னது? அவர் சொல்றார் கல்யாணம் ஆகணுமா, வேலை கிடைச்ச உடனே. கல்யாணம் ஆனா குழந்தை வேணும், குழந்தைக்கு திருப்பி ஏதாவது பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் இதெல்லாம் அப்படி இடம் கிடைக்கணும், அவங்க பாஸ் ஆன பிறகு திருப்பி அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். இதுதானே நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. இது உடம்பு சார்ந்தது, இது உயிரை சார்ந்தது அல்ல. உயிரை சார்ந்து நாம பிரார்த்தனை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இறைவா உயிர் வளர்ச்சி அடைய வேண்டும். உயிர் எப்படி வளரும்? உடம்பு வளரணும்னா நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், அல்லது இந்த என்னது போர்னிட்டோ, ஹார்லிக்ஸ். இப்போ ஒவ்வொரு வயசுக்கும் தனியாக ஹார்லிக்ஸ் போடுறாங்க. ஹார்லிக்ஸு, காம்ப்ளான். முன்னாடி எல்லாம் இதில் ஒரு விளம்பரம் வரும், காம்ப்ளான் அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் நமக்கு கிடைக்குது, கடையில் போய் நாம் வாங்கிக்க முடியும். ஆனால் போய் உயிருக்காக ஒரு காம்ப்ளான் கொடுன்னு இல்லை ஹார்லிக்ஸ்காரன் ஏதாவது போட்டிருக்காங்களா? போடலை. அப்போ நாம் உடம்பை வளர்க்கிறோம், உயிர் வளர்ப்பதை பற்றி நாம் பிரார்த்தனை பண்ணல. அதனால பிரார்த்தனையும் ஒரு ஆன்மீகம் அல்ல. இப்போ ஆலயங்கள் இருக்கின்றன. ஆலயத்தில் எனக்கு தெரிந்து நம்முடைய இந்த கல்லூரியுடைய நிறுவனர் அறநிலையத்துறையில் 3 ஆண்டுகள் தர்மகர்த்தாவாக அறங்காவலர் குழு தலைவராக இருந்தார்னு கேள்விப்பட்டேன். அந்த காலகட்டத்தில் நிறைய ஆலயங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நிறைய ஆலயங்களுக்கு அதை புனரமைப்பதற்கு, ஒழுங்காக பூஜை நடக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி ஆலயங்கள் மூலமாக நாம் போய், மக்கள் போய் ஆலயங்களில் போய் வழிபாடு பண்ணுறது, பிரார்த்தனை பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆலயங்களில் போய் வழிபாடு பண்ணுறது, பிரார்த்தனை பண்ணுறது எல்லாம் ஆன்மீகம் இல்லை, லௌகீகம். ஏன்னா நாம் நம்முடைய உடம்புக்காக, நம்முடைய இந்த உலக பொருட்களுக்காகத்தான் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுறோம். எது ஆன்மீகம்னா நம்முடைய ஆன்மா பரிபக்குவம் அடைவதற்காக. விவேகானந்த சுவாமிகிட்ட கேட்டாங்க, மதம் என்றால் என்ன அப்படி சொல்லி, சமயம் என்றால் என்ன கேட்டாங்க. அவர் சொன்னார், சமயம் என்றால் சாதாரண மனிதனை பண்புள்ளவனாக்க வேண்டும், பண்புள்ளவனை இறைநிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நாம் உண்மையான அந்த இறைவனுடைய குழந்தைகள், அந்த இறைநிலையை நாம் அடைய வேண்டும். இதுக்கு எதெல்லாம் வழி செய்தோ அது மட்டும்தான் ஆன்மீகம். அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது, இறைவா நீ எனக்கு தரிசனம்தா, அல்லது என்னை பக்குவப்படுத்து அப்படின்னு கேட்டோம்னா அது ஆன்மீகம். அப்படி கேட்கணும்னா என்ன வேணும்? அப்படி கேட்கணுங்கிற அறிவு முதல்ல வேணும். அல்ல நம்முடைய சாஸ்திரங்களை பற்றி சொல்லி தரக்கூடிய விஷயங்களை ஏற்பாடு இருக்கணும். அப்படி நம்முடைய இந்த கல்லூரியுடைய நிறுவனர் பெரிய ஒரு காரியம் செய்தாங்கோ. அவர் ஆலயத்தில் தலைவராக இருந்தாங்க, ஆலயத்தில் நிர்மாணம் பண்ணாங்கோ, அது நல்லதுதான். அதைவிட முக்கியமான காரியம், திருமுருக கிருபானந்த வாரியாரை பல வருடங்கள் அழைத்து வந்து ஆன்மீகம் பற்றி பேச வைத்தார். இந்த கல்லூரியிலே கூட 10வது ஆண்டு விழாவில் நான் அந்த டைம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த 10வது ஆண்டு விழா நடந்தப்போ என்னை கொண்டு போய் முதல் வரிசையில் உட்காந்து வச்சுட்டாங்க. எதுக்கு தெரியுமா? முக்கியமானவங்க வருவாங்க, அப்போ நீங்கள் இடம் விட்டு கொடுக்கணும். அதுக்காக எங்கே கொஞ்சம் மாணவர்களை கொண்டு உட்காந்து வச்சுட்டாங்க. நானும் உட்காந்துருந்தேன், எப்படா யார் வருவாங்க எழுப்பி விடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு. ஆனால் கடைசி வரை என்னை எழுப்பலை. இந்த சின்ன பையனாக இருக்கிறேன் இல்லையா, அப்போ சரி யாரோ இருந்துட்டு போட்டு பாவன்னு விட்டாங்க போல இருக்குது. நான் முடிந்தேன். அப்போ வாரியார் சுவாமிகளும் வந்து பேசினாங்க. அப்போ MS சுப்லட்சுமி அம்மா தான் பாட வந்தாங்க. அப்போ வாரியார் சாமியோட சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்போ 10 ஒரு 40-45-50 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10வது ஆண்டு, இது எத்தனாவது ஆண்டு இது? ஆமாம் 77. அப்போ அதில் ஒரு 20, அதான் 77 இது. அப்போ தான் நான் இங்கே மாணவன். அவர் சொல்லும்போது சொன்னார், அவங்க MS அவங்களோட, சுப்புலட்சுமி அவங்களோட அவங்களுடைய கணவர் வந்திருந்தார். அப்போ சொன்னார், இவர் ரொம்ப MS சுப்புலட்சுமி அவர்கள் ரொம்ப பாக்கியம் செய்தவர்கள், சதாசிவன் உடன் இருக்கிறார் அப்படின்னார். ஏன்னா அவருடைய கணவர் பேர் சதாசிவம். அவங்க பாடின பாட்டு முதல்ல ஒரு வரிசை, அது மட்டும் இப்போ ஞாபகம் வரும், காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு பாடினாங்க. அப்படியே அத்தனை பேரும் அப்படியே சொக்கி போயிருந்தாங்க. அதே மாதிரி ஏற்பாடு பண்றது, மனதை குவிய வைக்கிறது, மனதை லயப்படுத்துவது,
அல்லது இறை விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை கேட்டு அதன் மூலமாக ஆன்மா பக்குவமடைய வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுவது அது ஆன்மீகம். இந்த ஆன்மீக பணியை நம்முடைய இந்த கல்லூரியுடைய நிறுவனர் நிறைய செய்திருக்காங்க. பல தடவை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை கூட்டிட்டு வந்து ஆன்மீக சொற்பொழிவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால அவருடைய ஆன்மீக பணி தொடரணும். மக்கள் லௌகீகம் ஆன்மீகம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு ஆன்மீக பணியில், ஆன்மீக வழியில் சென்று தன்னை உணர வேண்டும். அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். வணக்கம்.